ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறகடி கேஸில் மீனா நேராக திருமணத்தினுடைய உணரவே கூப்பிட்டு சிந்தாமணி இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றத எல்லா விஷயத்தையும் போட்டு வெட்ட வெளிச்சமாக காமிச்சிடறாங்க. அவங்க கையும் களவுமா மாட்டிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வேண்டாஜியும் கூப்பிட்டு, நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இனிமேல் மண்டபத்து பக்கமே நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் மீனாவை கூப்பிட்டு, மீனா இனிமேல் நம்ம திருமண மண்டபத்தில் உனக்கு தான் எல்லா இடத்துமே கிடைக்கும், நீ தான் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல், எல்லா மண்டபத்துக்கும் நான் உனக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிடுறாரு. தான் வாங்கி கடன் பண்ண விஷயத்த நம்ம திரும்ப போய் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனிதரை போய் பாக்குறாங்க. அவர் என்னம்மா நீ இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேட்கும்போது, சாரிங்க இந்த மாதிரி பணத்தை நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி விஷயத்த பூராமே அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய உண்மையான விஷயத்துக்கு நீ கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருக்கமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலும் நீ வளரணும், கண்டிப்பா சிந்தாமணியை அழிக்கிறதுக்கு நான் உனக்கு முக்கிய பங்கா இருப்பேன், ஏன்னா எப்போ உனக்கு பணம்லாம் தேவை அப்ப என்கிட்ட சொல்லு, பெரிய பெரிய ஆர்டர் வருதுன்னு நீ கவலைப்படாத, அதுக்கான பணத்தை பூரா நானே உனக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மீனா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்துட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நேரம் அண்ணாமல்கிட்ட தன்னுடைய மனைவி மீனாவுக்கு மாலை போட்டு வரவேற்கிறாரு. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, பாத்துக்க மீனா, எப்பயுமே மனைவியை வெற்றியை சிலர் ஏத்துக்கிற மாட்டாங்க, ஆனா உனக்கு கிடைச்சிருக்க ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, உன்னோட வெற்றியவே அவரோட வெற்றின்னு அவர் நினைக்கிறாரு பத்தி, அதே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மீனா. ஸ்ருதிக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி சொல்லிடுறாங்க. கல்யாண வேலையை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. ஸோ அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் மும்பரமா நடக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்துல நம்ம கறிக்காரு மாமா அந்த கல்யாண வீட்டுக்குள்ள இருக்கும்போது கிச்சன்ல அவர் போய் இருக்கிறத பார்த்துட்டு முத்து கையங்களுமா மாட்டிடுறாரு. நேர கூட்டு போய் அப்பா எல்லாரையும் கூட்டு போய் இந்த பாருங்க இவரா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதுல இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் ஃபுல்லாவே பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்துல சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் நம்ம மீனாவுக்கும் 3 பேத்துக்குமே லிங்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதை கண்டிப்பா நாளைக்கு நான் ப்ரோமோட் பண்றேன். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.